IUPAC நாமென்கிளேச்சர் கண்டினியூ பண்றோம். இதுல நம்ம எடுத்துக்கூடிய காம்பவுண்ட் வந்து இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். CH3 CHOH CH3 Cl இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த காம்பவுண்ட்ல பாருங்க என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஒன்னு வந்து சயனைடு இருக்குது, இன்னொன்னு வந்து ஆல்கஹால் இருக்குது. ஒன்னு சயனைடு, இன்னொன்னு வந்து ஆல்கஹால். இப்போ இந்த சயனைடு ஆல்கஹால்ல யாருக்கு பிரியாரிட்டி அதிகம்னு பாத்துக்கோங்க. இப்ப சயனைடு ஒரு ஃபங்க்ஷன் குரூப், ஆல்கஹால் ஒரு ஃபங்க்ஷன் குரூப். பிரியாரிட்டி பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா சயனைடுக்கு அதிகமா இருக்கும் ஆல்கஹாலை விட. பிரியாரிட்டி பார்த்தா சயனைடுக்கு அதிகமா இருக்குது ஆல்கஹாலை விட. அப்போ யார மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பா கன்சிடர் பண்ணனா சயனைட மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பா கன்சிடர் பண்ணணும். சயனைடு வந்து மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே. யாரு சப்ஸ்டிட்யூவன்ட்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து இந்த OH குரூப். OH குரூப் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட். அப்போ அப்படின்னா இது எங்க வரும்னா ப்ரிஃபிக்ஸ்ல வரும். இது வந்து ப்ரிஃபிக்ஸ்ல வருது. OH வந்து ப்ரிஃபிக்ஸ்ல வருது. OH வந்து சப்ஸ்டிட்யூவன்ட், சயனைடு வந்து மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பேரண்ட் செயின்ல இந்த சயனைடு இருக்கணும், இந்த ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பனும் இருக்கணும். ஓகே. அப்போ மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பை இப்படி செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்பரிங் கொடுக்கும்போது இந்த மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனுக்கு வந்து லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி கொடுங்க. அதனால ரைட் சைடுல ஸ்டார்ட் பண்ணிக்கிற நம்பரிங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த CH3 பிரான்ச்ல வருது. இதனுடைய நேம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மித்தில். ஸோ CH3க்கு நேம் என்ன சொல்றோம்னா மித்தில் சொல்றோம். இது செகண்ட் கார்பன்ல அட்டாச் இருக்குது, அதனால 2 மித்தில். பேரண்ட் செயின்ல 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால ரூட் வேர்டு வந்து பியூட்ன்ட்டு சொல்றோம். அந்த ரூட் வேர்டு சொல்றதுக்கு முன்ன இந்த OH குரூப் சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்குதுல்ல, அப்படின்னா இது ப்ரிஃபிக்ஸ்ல தான் வரும். ப்ரிஃபிக்ஸ்ல வருதுன்னா இதுக்கு பேர் என்னன்னா ஹைட்ராக்சி. இதுக்கு பேர் வந்து ஹைட்ராக்சின்னு சொல்லணும். இது எந்த கார்பன்ல இருக்குதுன்னா தேர்ட் கார்பன்ல இருக்குது. ஓகே. இப்போ இது வந்து என்னன்னா 3 ஹைட்ராக்சி, இது வந்து 2 மித்தில். இதுல யாருடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லணும்? ஹைட்ராக்சினுடைய நேம் ஃபர்ஸ்ட் சொல்லணுமா இல்ல மித்திலினுடைய நேம் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஹைட்ராக்சினுடைய நேம் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். அப்போ 3 ஹைட்ராக்சி. அடுத்து மித்திலினுடைய நேம் சொல்லுங்க 2 மித்தில். அடுத்து ரூட் வேர்ட்ல பேரண்ட் செயின்ல 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால ரூட் வேர்டு வந்து பியூட். பிரைமரி சஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்டா இருக்கனால ஏன். அடுத்து செகண்டரி சஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா சயனைடுக்கு வந்து நைட்ரைல் அன்ட்டு சொல்லணும். சயனைடுக்கு வந்து நைட்ரைல் சொல்லணும். இதனுடைய பொசிஷன் 1ன்றத சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த 1ன்றது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நைட்ரைல இந்த ஈயோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த ஈயோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்ப நைட்ரைல் இப்படி சொல்லிக்கலாம். அப்ப 3 ஹைட்ராக்சி 2 மித்தில் பியூட்டேன் நைட்ரைல் அன்ட்டு இந்த காம்பவுண்டை நம்ம சொல்லலாம். சரி, அடுத்த காம்பவுண்ட் பாருங்க. CH2 டபுள் பாண்ட் CHCN. இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். CH2 டபுள் பாண்ட் CHCN. இதுக்கு பேர் எப்படி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா இதனுடைய நேம் எப்படி நம்ம சொல்ல போறோம் நம்ம பார்க்கலாம். இதுல வந்து பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணுங்க. இதுல என்ன பண்றீங்கன்னா பேரண்ட் செயினை செலக்ட் பண்றீங்க. பேரண்ட் செயின்ல 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால ப்ரோப். பிரைமரி சஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், தேர்ஃபோர் ஈன் ன்னு சொல்லுங்க. CN உடைய செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னா நைட்ரைல், தேர்ஃபோர் என்ன சொல்றேன்னா புரோபீன் நைட்ரைல். புரோபீன் நைட்ரைல் ன்ட்டு இதுக்கு சொல்றோம். சரி, இப்போ இன்னொரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அதாவது CH3 CH OC2H5 OC2H5 CH2 CH2 Cl. இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கணும். இதுல எத்தனை ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குதுன்னா ஒன்னு வந்து சயனைடு, இன்னொன்னு வந்து ஈத்தர். யாருக்கு பிரியாரிட்டி அதிகம்னா சயனைடுக்கு பிரியாரிட்டி அதிகம், ஈத்தருக்கு பிரியாரிட்டி கம்மி. இந்த சயனைடுக்கு பிரியாரிட்டி அதிகம், ஈத்தருக்கு பிரியாரிட்டி கம்மி. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த ஈத்தரை வந்து பிரான்ச்சா சொல்லுங்க, ப்ரிஃபிக்ஸா சொல்லுங்க. எப்பவுமே ஈத்தர் வந்து ப்ரிஃபிக்ஸா தான் வரும். ஈத்தர் மெயின் ஃபங்க்ஷன் குரூப்பா வந்தா கூட அது ப்ரிஃபிக்ஸா தான் வரும். சரி, ஈத்தர் வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த சயனைடு வந்து செகண்டரி சஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பேரண்ட் செயின் செலக்ட் பண்ணுங்க. பேரண்ட் செயின்ல வந்து சயனைடு கார்பன் கண்டிப்பா இருக்கணும், ஏன்னா அது மெயின் ஃபங்க்ஷன் குரூப். அடுத்து நம்பரிங் எப்படி கொடுக்கணும்னா மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனுக்கு லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி கொடுங்க. மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் கார்பன் இதுதான், இதுக்கு லீஸ்ட் பொசிஷன் வரணும். அப்படின்னா நம்பர் 1 இங்க தான் கொடுக்கணும். சரி, இப்படி நம்பர் இங்க கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு பேர் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் என்னன்னா அல்காக்சி.
இந்த ஈத்தர் வந்துச்சுன்னா ஈத்தருக்கு வந்து அல்காக்சின் சொல்லணும். அல்குன்னா நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். இங்க எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தா அல்க் வேர்ட் என்ன? ஈத். அப்ப என்ன சொல்லலாம்? ஈத்தாக்சி அன்ட்டு சொல்லலாம். இந்த ஈத்தாக்சி எந்த கார்பன்ல இருக்குது? பேரண்ட் செயின்ல 4th கார்பன்ல இருக்குது. அதனால 4 ஈத்தாக்சி. அடுத்து பேரண்ட் செயின்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? 5 கார்பன் ஆட்டம்ஸ். 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கறனால ரூட் வேர்ட் என்ன? பென்ட். அடுத்து கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கறனால ஏன். அடுத்து சயனைடுக்கு வந்து செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னா நைட்ரைல். சயனைடுக்கு செகண்டரி சஃபிக்ஸ் நைட்ரைல். அப்போ 4 ஈத்தாக்சி பென்டேன் நைட்ரைல். இதனுடைய IUPAC நேமா இப்படி சொல்றோம். ஓகே. அடுத்த காம்பவுண்ட் இப்படி எடுத்துக்கலாம். NC CH2 CH C2H5 CH2 COH இப்படி எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது இந்த காம்பவுண்ட்ல பாருங்க. ஒன்னு வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, இன்னொன்னு வந்து சயனைடு இருக்குது. இப்ப பிரியாரிட்டி பாத்தீங்கன்னா யாருக்கு அதிகம் யாருக்கு கம்மின்னு பாருங்க. கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு பிரியாரிட்டி அதிகமா இருக்கும் சயனைடை விட. அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். சயனைடு வந்து என்ன? சப்ஸ்டிட்யூவன்ட். சரியா? அப்போ வந்து இங்க என்ன சொல்றோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பா சொல்றோம். இது வந்து மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இந்த சயனைடு வந்து என்னன்னா சப்ஸ்டிட்யூவன்ட். சயனைட சப்ஸ்டிட்யூவன்ட்ட சொல்லிட்டோம். ஓகே. இப்போ நேம் எப்படி சொல்றது அன்ட்டு நம்ம இங்க பார்க்க போறோம். சரி. இதுல நேம் எப்படி வரும்? இங்க பேரண்ட் செயின் எப்படி செலக்ட் பண்றது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். பேரண்ட் செயின் எப்படி செலக்ட் பண்றோம்ன்றத பாருங்க. இதுதான் பேரண்ட் செயின். இதுதான் பேரண்ட் செயின். இத பேரண்ட் செயின்ல இன்க்ளூட் பண்ணல. இந்த சயனைட வந்து பேரண்ட் செயின்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இப்போ எப்படி பேர் சொல்றது பார்க்கலாம். நம்பரிங் கொடுக்கும்போது என்ன பண்றீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனுக்கு லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி நம்பரிங் கொடுத்துருங்க. மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் கார்பனுக்கு லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி நம்பரிங் கொடுக்குறீங்க. ஓகே. இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கும்போது சயனோ அன்ட்டு சொல்லுங்க. இந்த சிஎனுக்கு சிஎன் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்குது. இது சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கும்போது இதுக்கு நேம் என்ன சொல்றீங்கன்னா சயனோ அன்ட்டு சொல்றீங்க. அதே மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும்போது செகண்டரி சஃபிக்ஸ்ல நைட்ரைல் அன்ட்டு சொல்லுவோம். ஓகே. இதுக்கு சயனோ அன்ட்டு சொன்னீங்கன்னா இதுலயே இந்த கார்பன் வந்துருச்சு. சயோன் இதுக்கு பேரு சயனோன்னு சொல்லணும்னா இந்த கார்பன் இதுல வருது அப்படின்னா இந்த கார்பன் பேரண்ட்ல வரக்கூடாது. இத சயனோன்னு சொன்னீங்கன்னா இந்த கார்பன் இதுல வந்துருச்சு. அப்ப இந்த கார்பனை பேரண்ட்ல இன்க்ளூட் பண்ணிடாதீங்க. அதனால்தான் பேரண்ட்டை இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி. இப்போ வந்து நம்பரிங் கொடுத்துறோம். இதுக்கு வந்து எத்தில் அன்ட்டு சொல்றோம். இது வந்து சயனோ அன்ட்டு சொல்றோம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சயனோவை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அடுத்து எத்தில சொல்லுங்க. எத்தில சொல்றீங்க. ரூட் வேர்ட்ல 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கறனால பேரண்ட் செயின்ல 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கறனால ரூட் வேர்டை பியூட்னு சொல்லுங்க. ரூட் வேர்டு என்னன்னு சொல்றோம்னா பியூட்ன்ட்டு சொல்றோம். பிரைமரி சஃபிக்ஸ் என்னன்னு சொல்றோம்னா ஏன்னுட்டு சொல்றோம். செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் தான் செகண்டரி சஃபிக்ஸ்ல வரும். அது மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கறனால அதை வந்து என்னன்னு சொல்றீங்கன்னா ஓயிக் ஆசிட்ன்ட்டு சொல்லுங்க. இந்த செகண்டரி சஃபிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவல் சவுண்டா இருக்கறனால இந்த பிரைமரி சஃபிக்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் லெட்டர் ஈயை டிராப் பண்ணிடுங்க. அப்ப என்ன சொல்லனா இத வந்து 4 சைனோ 3 எத்தில் பியூட்டனோயிக் ஆசிட் அப்படி சொல்லலாம். இந்த செகண்டரி சஃபிக்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் சவுண்டா இருக்கனால பிரைமரி சஃபிக்ஸ்னுடைய லாஸ்ட் லெட்டர் ஈயை டிராப் பண்ணிடுறீங்க. இங்க டிராப் பண்ணிட்டு சொல்றீங்க. சரியா? அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ CH3 CH டபுள் பாண்ட் CH CHC CH3 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 இங்க ஒரு CH3 இங்க CH2H. ஓகே. இப்போ இந்த காம்பவுண்ட்ல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது பாருங்க. ஒன்னு வந்து ஆல்கஹால், ஒன்னு வந்து CC டபுள் பாண்ட். யாருக்கு பிரியாரிட்டி அதிகம்னா ஆல்கஹாலுக்கு பிரியாரிட்டி அதிகம், CC டபுள் பாண்டுக்கு பிரியாரிட்டி கம்மி. அப்படின்னா ஆல்கஹால் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ இந்த ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பனுக்கு லீஸ்ட் பொசிஷன் வரணும். சரியா? அடுத்து வந்து இங்க என்ன பிரான்ச் இருக்குதுன்னா இந்த அல்கைல் பிரான்ச் இருக்குது. இந்த அல்கைல் பிரான்ச்சுக்கு பொசிஷன் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லீஸ்ட் பொசிஷன் யாருக்கு வரணும்னா ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு லீஸ்ட் பொசிஷன் வரணும். அடுத்து சிசி டபுள் பாண்டுக்கு லீஸ்ட் பொசிஷன் வரணும். அடுத்துதான் இந்த பிரான்ச்சுக்கு. ஓகேவா? சரி. இப்போ பேரண்ட் செயினை எப்படி செலக்ட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பேரண்ட் செயினை எப்படி செலக்ட் பண்ணலாம்னாக்கா இப்படி ஸ்ட்ரைட் செயினை பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணலாம்.
இப்படி ஸ்ட்ரெயிட் செயினை நீங்க பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் பேரண்ட் செயின்ல வந்துச்சு. இதுதான் மெயின், அதாவது மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன். இது கண்டிப்பா பேரண்ட் செயின்ல இருக்கணும். அடுத்து யார் பேரண்ட் செயின்ல இருக்கணும்னா இந்த சிசி டபுள் பாண்ட் பேரண்ட் செயின்ல இருக்கணும். ஏன்னா இந்த ஆல்கஹாலுக்கு அடுத்த பிரியாரிட்டி யாருன்னா சிசி டபுள் பாண்டுக்கு தான். சரி, அப்போ வந்து இது வந்து மெயின், இது வந்து பேரண்ட் செயின் செலக்ட் பண்ணிட்டோம். இப்படி இதை பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணா நமக்கு எத்தனை பிரான்ச் வருதுன்னா ஒரே ஒரு பிரான்ச் தான் வருது. சரி, வேற மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ண முடியுமான்றதையும் செக் பண்ணி பார்க்கலாம். அது கரெக்டா இல்லையான்றதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்படி பேரண்ட்டை செலக்ட் பண்றீங்க. அதாவது கிரீனை வந்து பேரண்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பிரான்ச் வருதுனாக்கா ஒரு பிரான்ச் வந்து இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். எத்தனை பிரான்ச் வருதுன்னா 4 பிரான்ச்சஸ் வருது. இப்படி கிரீனை பேரண்ட்டை செலக்ட் பண்ணா 4 பிரான்ச்சஸ் வருது. சரி, பிரான்ச் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இந்த பேரண்ட்டை செலக்ட் பண்ணது கரெக்டா இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். கிரீன்ல பாத்தீங்கன்னா எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னா 5 கார்பன் ஆட்டம்ஸ். ப்ளூ கலர்ல பாத்தீங்கன்னா 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்படின்னு நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இப்போ பிரியாரிட்டி பிரகாரம் பார்க்கணும். பிரியாரிட்டி பிரகாரம் பார்த்தீங்கன்னா OH வந்து மெயின் ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கனால அது அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் ஃபர்ஸ்ட் பேரண்ட் செயின்ல கண்டிப்பா வந்துடணும். அடுத்து யார் பேரண்ட் செயின்ல வரணும்னா சிசி டபுள் பாண்ட் பேரண்ட் செயின்ல வரணும். ஓகேவா? சரி, அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரான்ச்சஸை பார்க்கறதா சிசி டபுள் பாண்டை பார்க்கறதான்னு பார்க்கும்போது சிசி டபுள் பாண்டை பார்க்கணும், பிரான்ச்சை பார்க்கக்கூடாது. அப்போ சிசி டபுள் பாண்டை இங்க பார்த்துக்கிறோம். அதனால பேரண்ட் செயினை வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறோம், கிரீன் கலர் எடுக்கிறது இல்லை. ப்ளூ கலர் எடுத்தா நமக்கு பிரான்ச்சஸ் கம்மியா தான் வருது, ஒரே ஒரு பிரான்ச் தான் வருது. ஆனா சிசி டபுள் பாண்ட் பேரண்ட் செயின்ல இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ப்ளூ கலரை பேரண்டா எடுத்துக்கலாம். ப்ளூ கலரை பேரண்ட் செயினா எடுத்துக்கிறோம். ஓகே, சரி, பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நேம சொல்ல போறோம். இப்ப நேம சொல்லும் போது இதை வந்து பிரான்ச், இந்த பிரான்ச்சினுடைய நேம சொல்லணும். இந்த பிரான்ச் வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட்டா இருக்கிறதுனால இதுல ஒரு ஸ்மால் பிரான்ச்சை செலக்ட் பண்ணுங்க. அது எப்படி செலக்ட் பண்ணுன்னா அதுல வந்து எந்த கார்பன், இந்த பிரான்ச்ல எந்த கார்பன் பேரண்ட் செயினோட டைரக்டா லிங்கிங்ல இருக்குதோ அதை 1' சொல்லுங்க. அடுத்து 2', அடுத்து 3' இப்படி சொல்லிடுங்க. இது வந்து இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து இது பிரான்ச், இதுக்கு பேர் என்னன்னா மெத்தில். அதுக்கு பேர் மெத்தில்னு சொல்லியிருக்கோம். அடுத்து இது ஒரு பிரான்ச், இதுக்கு பேரு மெத்தில். இது ஒரு பிரான்ச், இதுக்கு பேரு மெத்தில். எத்தனை மெத்தில் இருக்குதுன்னா 3 டைம்ஸ் இருக்குது, ட்ரை மெத்தில். இந்த மெத்திலினுடைய பொசிஷன் என்னன்னா 1'. இந்த மெத்திலினுடைய பொசிஷன் என்னன்னா 1'. இந்த மெத்திலினுடைய பொசிஷன் என்னன்னா 2'. இப்படி சொல்லியாச்சு. இப்போ இங்க இங்க எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குதுன்னா இந்த ஸ்மால் பேரண்ட்ல 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால அதை ப்ரோப் பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்து YL இன்க்ளூட் பண்ணிடுங்க. YL எழுதிக்கோங்க. ஏன் YL எழுதுறேன்னா இது வந்து என்னன்னா பிரான்ச், இது வந்து பிரான்ச், இது வந்து அல்கைல் பிரான்ச், அதனால YL எழுதிட்டோம். அடுத்து பேரண்ட் செயின்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது பாருங்க, 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ பென்ட்னு சொல்லலாம். பிரைமரி சஃபிக்ஸ் என்னன்னு சொல்லணும்னா ஈன்னு சொல்லலாம். செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னு சொல்லணும்னா OL சொல்லலாம், ஆல்கஹால். இப்போ பேரண்ட்டுக்கு நம்பரிங் கொடுக்கும்போது இந்த மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்கஹால் அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதன் பிரகாரம் நம்பரிங் கொடுங்க. அப்படின்னா நம்பரிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ரைட் எக்ஸ்ட்ரீம்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அப்போ ஆல்கஹால் எந்த கார்பன்ல இருக்குதுன்னா நம்பர் 1 கார்பன்ல இருக்குது. ஆல்கஹால் இந்த செகண்டரி சஃபிக்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் சவுண்டா இருக்கனால பிரைமரி சஃபிக்ஸ்னுடைய லாஸ்ட் லெட்டர் ஏ டிராப் பண்ணிட்டோம். அடுத்து டபுள் பாண்டுடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா 3ன்னு சொல்லலாம். டபுள் பாண்டுடைய பொசிஷன். இந்த பிரான்ச்சினுடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா 2. இந்த பிரான்ச்சினுடைய பொசிஷன் 2. அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் பிரான்ச் பேரண்ட் செயினுடைய செகண்ட் கார்பன்ல இருக்குது அன்ட்டு சொல்றோம். இந்த காம்ப்ளெக்ஸ் பிரான்ச் வந்து பேரண்ட் கார்பனுடைய செகண்ட் கார்பன்ல இருக்குதுன்ட்டு இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அடுத்த காம்பவுண்ட் எப்படி எடுத்துக்கிறேன்னா CH3 C டபுள் பாண்ட் O, அடுத்து CH3 CHO, இது போல எடுத்துக்கணும். இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது பாருங்க. ஒன்னு வந்து ஆல்டிகைட் இருக்குது, இன்னொன்னு வந்து கீட்டோன் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னா ஆல்டிகைட், இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னா கீட்டோன். இப்போ இதுல யாருக்கு பிரியாரிட்டி அதிகம்னு பாத்தீங்கன்னா ஆல்டிகைடுக்கு பிரியாரிட்டி அதிகம். ஆல்டிகைடுக்கு பிரியாரிட்டி அதிகமா இருக்குது, கீட்டோனுக்கு பிரியாரிட்டி கம்மியா இருக்குது. சரி, அப்போ ஆல்டிகைடிக் கார்பனுக்கு வந்து லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி நம்பரிங் கொடுக்கணும். அடுத்து பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணலாம். பேரண்ட் செயின் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் செயினை பேரண்ட் செயின் சொல்லிடுறோம். இப்ப நம்பரிங் கொடுக்குறோம். ஆல்டிகைடிக் கார்பனுக்கு லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி தான் நம்பரிங் கொடுக்கணும். ஏன்னா இதுதான் மெயின் ஃபங்க்ஷனல் குரூப். இது நம்பர் 2, இங்க வந்து நம்பர் 3, இங்க வந்து நம்பர் 4. இப்போ பிரான்ச்சினுடைய நேம் ஃபர்ஸ்ட் சொல்ல போறோம். பிரான்ச்சுக்கு பேர் என்னன்னா மெத்தில். பிரான்ச்சுக்கு பேர் என்னன்னா மெத்தில். இப்போ இந்த கீட்டோன் வந்து சப்ஸ்டிடியூவன்ட்டா வரும். ஏன் சப்ஸ்டிடியூவன்ட்டா வருதுன்னா இதுக்கு பிரியாரிட்டி கம்மி. அப்ப சப்ஸ்டிடியூவன்ட்டா வரும்போது இதனுடைய பேர் என்னன்னு சொல்லணும்னா நேம் வந்து ஆக்சோன்னு சொல்லணும், இல்லைன்னா கீட்டோன்னு சொல்லணும். எது வேணாலும் சொல்லலாம்.
இப்போ வந்து ஆக்சோன் சொல்றீங்கன்னா இந்த ஓவை தான் சொல்லியிருக்கோம், இந்த கார்பன் கிடையாது. அப்படின்னா இந்த கார்பன் எதுல வருதுன்னா பேரண்ட் செயின்ல தான் வருது. சரியா? இப்போ இங்க ஆக்சோ, இங்க மெத்தில். எது ஃபர்ஸ்ட் வரும்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தில ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க, ஆக்சோவை நெக்ஸ்ட் எழுதுங்க. மெத்திலுக்கு பொசிஷன் 2 சொல்லுங்க. அப்போ வந்து என்ன சொல்றீங்கன்னா 2 மெத்தில் சொல்லுங்க. ஆக்சோக்கு பொசிஷன் வந்து 3, அப்போ 3 ஆக்சோ. பேரண்ட் செயின்ல 4 கார்பனேட் ஆட்டம்ஸ் இருக்கனால பியூட். பிரைமரி சஃபிக்ஸ் ஏன்னு சொல்லுங்க. ஈய டிராப் பண்ணிடுங்க. பிரைமரி சஃபிக்ஸ்னுடைய லாஸ்ட் லெட்டர் ஈய டிராப் பண்ணிட்டீங்க. அடுத்து ஆல்டிகைடினுடைய செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னா ஏஎல். இப்படி சொல்லலாம். இந்த காம்பவுண்டுடைய நேம் இப்படி சொல்லியிருக்கோம். அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அடுத்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா இது போல எடுத்துக்கிறோம். CH3 C double bond O CH2 C double bond O CH3 இப்படி எடுத்துக்கணும். இதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்ன கீட்டோன், இதுவும் கீட்டோன் தான். இங்க என்ன இருக்குதுன்னா ரெண்டுமே கீட்டோன் தான் இருக்குது. அப்படின்னா இதுல மெயின் ஃபங்க்ஷன் குரூப் சப்ஸ்டிட்யூவன்ட் செலக்ட் பண்ண தேவையில்ல, ரெண்டுமே கீட்டோன் தான். கீட்டோன் தான் மெயின் ஃபங்க்ஷன் குரூப். ஓகே, இங்க பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணிருங்க. பேரண்ட் செயின் என்னன்றதுன்னா ஸ்ட்ரெயிட் செயின் தான் பேரண்ட் செயின். நம்பரிங் கொடுங்க. இது வந்து நம்பரிங் இப்படி கொடுங்க. நம்பரிங்க இப்படி கொடுக்குறோம். இது வந்து சிமெட்ரிக்கா இருக்கனால நீங்க லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ரைட்ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் நம்பரிங்க. இப்போ பேரண்ட் செயின்ல 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால இது என்னன்னு சொல்றீங்கன்னா பென்ட்னு சொல்லுங்க. கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கனால பிரைமரி சஃபிக்ஸ் ஏன்னு சொல்லுங்க. அடுத்து செகண்டரி சஃபிக்ஸ் பாத்தீங்கன்னா கீட்டோன். கீட்டோனுக்கு செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னா ஓன். எத்தனை முறை கீட்டோன் இருக்குதுன்னா 2 டைம்ஸ் இருக்குது, அதனால டையோன் சொல்லுங்க. இப்போ இந்த கீட்டோனுக்கு பொசிஷனை சொல்லுங்க. இந்த கீட்டோன் எங்க இருக்குதுன்னா செகண்ட் கார்பன்ல இருக்குது. இந்த கீட்டோன் எங்க இருக்குதுன்னா 4th கார்பன்ல இருக்குது, அதனால 2,4 டயோன் சொல்லுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கீட்டோனுக்கு செகண்டரி சஃபிக்ஸ் ஓன். அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓன் பார்த்துட்டு வவல் சவுண்ட்னு பார்த்துட்டு பிரைமரி சஃபிக்ஸினுடைய லாஸ்ட் லெட்டர் ஈஎன் நம்ம டிராப் பண்ணுவோம். இப்போ கீட்டோன் 2 டைம்ஸ் வந்ததுனால கீட்டோன் 2 டைம்ஸ் வந்தாலும் சரி 3 டைம்ஸ் வந்தாலும் சரி இந்த பிரைமரி சஃபிக்ஸினுடைய லாஸ்ட் லெட்டர் ஈய டிராப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பிரைமரி சஃபிக்ஸினுடைய லாஸ்ட் லெட்டர் ஈய டிராப் பண்ணிடாதீங்க. இது டயோன் இருக்கனால பிரைமரி சஃபிக்ஸினுடைய லாஸ்ட் லெட்டர் ஈய டிராப் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்த காம்பவுண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் CH2 கார்பாக்சிலிக் ஆசிட் இப்படி எடுத்துக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் குரூப் என்னன்னா கார்பாக்சிலிக் ஆசிட், இதுவும் ஃபங்க்ஷனல் குரூப் கார்பாக்சிலிக் ஆசிட் தான். இங்க இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப் என்னன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் மட்டும் தான் இருக்குது. சரி, அப்போ வந்து பேரண்ட் செயின் எப்படி செலக்ட் பண்ணலாம்னா இப்படி பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணிடுங்க. இது சிமெட்ரிக்கா இருக்கறனால நம்பரிங்க வந்து லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்ல ரைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, எப்படி வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பேரண்ட் செயின்ல வந்து 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கறனால பியூட் சொல்லுங்க. பிரைமரி சஃபிக்ஸ் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கறனால ஏன்னு சொல்லுங்க. இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னா ஓயிக் ஆசிட் சொல்லுங்க. 2 டைம்ஸ் இருக்கறனால டயோயிக் ஆசிட் சொல்லுங்க. இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு வந்து பொசிஷனை சொல்லுங்க. இங்க வந்து நம்பர் 1ல இருக்குது, அது வந்து நம்பர் 4ல இருக்குது, இங்க நம்பர் 4ல இருக்குது. அப்போ 2 கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் எங்க இருக்குதுன்னா 1லயும் 4லயும் இருக்குது. இங்க வந்து இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு வந்து செகண்டரி சஃபிக்ஸ் ஓயிக் ஆசிட்னு சொல்லுவோம். அதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓன்னு சொல்லுவோம். அப்படி வரும்போது பிரைமரி சஃபிக்ஸ் லாஸ்ட் லெட்டர் ஈய டிராப் பண்ணுவோம். ஆனா இங்க கார்பாக்சிலிக் ஆசிட் 2 டைம்ஸ் வந்திருக்கு, டயோயிக் ஆசிடா வந்ததுனால பிரைமரி சஃபிக்ஸினுடைய லாஸ்ட் லெட்டர் ஈய டிராப் பண்ணிடாதீங்க. டிராப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, டிராப் பண்ணக்கூடாது. சரி, இது போல நம்ம இந்த காம்பவுண்டுக்கு நம்ம நேம் சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். அடுத்த காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா CH3 அடுத்து CH2 CO CH2 Cl இப்படி எடுத்துக்கிறோம். இந்த காம்பவுண்ட் இப்படி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த காம்பவுண்டுக்கு எப்படி பேர் சொல்றதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இதுல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது பாருங்க. ஒன்னு வந்து குளோரின் இருக்குது, ஒன்னு வந்து கீட்டோன் இருக்குது. இதுல குளோரின் பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரிபிக்ஸா தான் வரும், அதனால இதை விட்டுருங்க. கீட்டோன் வந்து செகண்டரி சஃபிக்ஸ்ல வருது. அப்போ வந்து கீட்டோன் தான் மெயின் ஃபங்க்ஷன் குரூப். இங்க ஹாலஜன் மெயின் ஃபங்க்ஷன் குரூப் கிடையாது, ஏன்னா பிரியாரிட்டி கீட்டோனுக்கு தான் அதிகம், ஹாலஜனுக்கு பிரியாரிட்டி கம்மி. அப்போ மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோன், ஹாலஜன் வந்து சப்ஸ்டிட்யூவன்ட். அது மட்டும் இல்லாம இது பிரிபிக்ஸா தான் வரும் எப்பவுமே. ஓகே, இப்போ வந்து பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணிடலாம். பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணிட்டு நம்பரிங் கொடுக்கலாம். ஓகே, பேரண்ட் செயினை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது நல்லா பாத்துக்கோங்க, இந்த மெயின் ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது இல்ல, இந்த கீட்டோன் இருக்குது இல்ல, இதுக்கு லீஸ்ட் பொசிஷன் வர மாதிரி நம்பரிங் கொடுங்க. அதுக்குன்ட்டு இந்த இடத்துல நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, ரைட் எக்ஸ்ட்ரீம்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்பர் 1 இங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, எக்ஸ்ட்ரீம்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ரைட் எக்ஸ்ட்ரீம்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோ. நம்பரிங்க இப்படி ப்ரொசீட் பண்ணிட்டு போறோம். லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னாக்கா கீட்டோனுக்கு லீஸ்ட் பொசிஷன் வரணும்னா ரைட் எக்ஸ்ட்ரீம்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த Cl நேம் வந்து குளோரோன் சொல்லுங்க. இது எப்பவுமே ப்ரிபிக்ஸா தான் வரும். சரி, இதனுடைய குளோரோன் சொல்லிட்டோம். இதனுடைய பொசிஷன் என்னன்னா 1. அடுத்து CH3 நேம் என்னன்னா மெத்தில். அது எங்க வருதுன்னா 5th கார்பன்ல இருக்குது, அதனால அதனுடைய பொசிஷன் வந்து 5.
அடுத்து பேரண்ட் செயின்ல 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால இதுக்கு பேர் என்னன்னா எக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸை ஏன்னு சொல்லுங்க, செகண்டரி சஃபிக்ஸை ஓன்னு சொல்லுங்க. இந்த ஓனுக்கு பொசிஷன் என்னன்னா 2, அந்த 2 எழுதிருங்க. இப்போ கீட்டோனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ, அது வந்து என்னன்னாக்கா வவல் சவுண்ட். அது வவல் சவுண்டா இருக்கனால பிரைமரி சஃபிக்ஸினுடைய லாஸ்ட் லெட்டர் ஈயை டிராப் பண்ணிடுங்க. அப்போ பிரைமரி சஃபிக்ஸ் ஏனுடைய லாஸ்ட் லெட்டர் ஈயை டிராப் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு என்ன நேம் வருதுன்னா 1-chloro-5-methyl-hexane-2-1 வருது. சரி, இது போல இந்த காம்பவுண்டுடைய நேம் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா இந்த இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா ஐயூபேக் நேம் பார்த்தோம். ஐயூபேக் நேம் எப்படி சொல்றதுன்ட்டு பார்த்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காமன் நேம் இருக்குது. காமன் நேமுக்கு ஐயூபேக் நேமுக்கு என்ன வித்தியாசம்னா, ஐயூபேக் நேம்னா அதுக்குன்னு சர்டைன் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணியாச்சு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் அதுக்கு நேம் வச்சிடும். ஆனா காமன் நேம் அப்படி கிடையாது. அதே நேரத்துல எல்லா காம்பவுண்டுக்கும் காமன் நேம் சொல்ல முடியாது. சில காம்பவுண்டுக்கு தான் காம்பவுண்ட் நேம் இருக்குது, எல்லா காம்பவுண்டுக்கும் காமன் நேம் கிடையாது. சரி, அந்த சில காம்பவுண்ட்ஸ் கூட காமன் நேம் இருக்குதுன்னா அந்த காமன் நேம்ஸ் என்ன, எந்தெந்த காம்பவுண்ட்ஸ்க்கு காமன் நேம் இருக்குது, அதை எப்படி சொல்றது என்றதை நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, அந்த காமன் நேம் சொல்றதுக்கு முன்ன எதை பார்க்கணும்னா அல்கைல் குரூப்ஸை பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஏன் அல்கைல் குரூப்ஸ்ல பார்த்துட்டோம்னா அதுல வந்து இந்த ஐசோ, செகண்டரி, டெர்ஷரி, நியோ இதெல்லாம் வருது. அந்த இதை ஒரு முறை பார்த்துட்டு நம்ம இந்த காமன் நேம்ஸை எப்படி சொல்றதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ காமன் நேம்ஸ் என்ற இதுக்கு போறோம். காமன் நேம்ஸ் என்ற இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எதை பார்க்க போறோம்னா அல்கைல் குரூப்பை பார்த்துடலாம். இந்த அல்கைல் குரூப் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா எந்த இடத்துல நமக்கு எந்த இடத்த மென்ஷன் பண்ணோம்னா என், ஐசோ, செகண்டரி, டெர்ஷரி, நியோ இதை பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த அல்கைல் குரூப்பை நம்ம மெயினா எடுத்துனுக்கிறோம். இந்த அல்கைல் குரூப்பை பொதுவா எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஆர் சிம்பிள் போட்டு இப்படி பாண்டை கொடுத்துருவாங்க. இதுக்கு ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா CnH2n+1 இப்படி பாண்டை கொடுப்பாங்க. பாண்டை கொடுத்துருக்கோம்னாக்கா இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆட்டம் அட்டாச்சிங்க்கு வருதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு ஆட்டம் அட்டாச்சிங்ல இருக்குதுன்னு அர்த்தம். n is equal to மினிமம் 1 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். n is equal to 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா CH3 வரும். இந்த CH3க்கு நேம் என்ன சொல்றோம்னா மெத்தில் அன்ட்டு சொல்றோம். இதுக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா கேபிட்டல் ME, இப்படி கூட சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கொடுப்பாங்க ME அன்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா n is equal to 2, n is equal to 2 என்னன்னு சொல்லணும்னா C2H5 என்று சொல்லலாம். C2H5 CH3CH2 என்று சொல்லுவாங்க. இதை ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலால எழுதணும்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ் இப்படி எழுதிக்கோங்க. கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் கொடுங்க. இந்த ஃபார்முலா CnH2n+1 ஃபார்முலா வந்துச்சுனாக்கா கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்டை தான் கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுங்க. ஹைட்ரஜன் எப்பவுமே சிங்கிள் பாண்டை தான் ஃபார்ம் பண்ணும். 5 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுத்தாச்சு. இந்த கார்பன் கிட்ட 3 பாண்ட்ஸ் தான் இருக்குது. ஆனா இதுக்கு வேலன்சி வந்து 4. அப்போ 4th பாண்டுக்கு என்ன பண்ணுதுன்னா இன்னொரு ஆட்டமோட இங்க லிங்கிங்க்கு போகுது. அதனால தான் இந்த பாண்டை இப்படி கொடுத்துருக்கோம். அதனால தான் இங்க பாண்டை இப்படி கொடுத்துருக்கோம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னாக்கா எத்தில் அன்ட்டு பேர் சொல்றோம். இந்த எத்தில ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி கொடுப்பாங்கன்னா ET அன்ட்டு கொடுப்பாங்க. சரி, அடுத்து n is equal to 3 எடுத்துக்கலாம். n is equal to 3ன்னு எடுத்தீங்கன்னா என்ன வரும்னா C3H7 வருது. C3H7க்கு என்னென்ன பாசிபிலிட்டி பார்க்கலாம். ஒன்னு வந்து 3 கார்பன் ஆட்டம்ஸ் இப்படி எழுதிக்கோங்க. கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்டை தான் கொடுக்கணும். சரி, 3 கார்பன் ஆட்டம்ஸ் இப்படி எழுதியாச்சு. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எழுத போறோம். இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க. இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க. அடுத்து இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க. இந்த கார்பனுக்கு 4th வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை இல்லாம இருக்குது. இன்னொரு ஆட்டம் வரணும் இங்க பாண்டிங்க்கு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுத்துருங்க. இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன் கொடுங்க. இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க. 7 ஹைட்ரஜன்ஸ் முடிஞ்சிச்சு. அப்போ இதுக்கு ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா இது இந்த கார்பன் 4th வேலன்ஸை இன்னொரு ஆட்டமோட பாண்டிங்க்கு போக போகுது. ஓகே, இப்படி எழுதியாச்சு. இப்போ இதுக்கு பேர் எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். இங்க 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால இதை ப்ரோப்னு சொல்லுங்க. அடுத்து YL என்ற சஃபிக்ஸை இன்க்ளூட் பண்ணுங்க. இங்கேயும் 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால ப்ரோப் YL என்ற சஃபிக்ஸை இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது நார்மல் செயின்ல இருக்குது. 3 கார்பன் ஆட்டம்ஸ் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்குது. அடுத்து இந்த பிரைமரி கார்பன் தான் அன்சாச்சுரேஷன்ல இருக்குது. இந்த பிரைமரி கார்பன்னா இந்த கார்பனோட இந்த ஒரே ஒரு கார்பன் இந்த கார்பனோட டைரக்ட் லிங்கிங்ல இருக்கிறதுனால இதை பிரைமரி கார்பன் சொல்றோம். இந்த பிரைமரி கார்பன் தான் அன்சாச்சுரேஷன்ல இருக்குது. அதனால இந்த என்னன்னு சொல்றேன்னா நார்மல் செயின் சொல்றோம். நார்மலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் N, அந்த எண்ணெய்க்கு சொல்லிட்டு இதுக்கு பேர் என்ன சொல்றேன்னா N ப்ரோபைல் சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அன்சாச்சுரேஷன் இருக்குதுன்னா இந்த கார்பனுக்கு தான் 4 வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகல.
இந்த கார்பனோட இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ் லிங்கிங்ல இருக்கறனால இந்த கார்பனை செகண்டரி கார்பன் சொல்றோம். இந்த கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. இந்த கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. அப்புறமா இந்த கார்பன் அன்சாச்சுரேஷன்ல இருக்குது. ஏன்னா இதுக்கு 4th வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால இந்த கார்பனை வச்சு இதுக்கு என்னன்னு சொல்றோம்னா ஐசோ அன்ட்டு சொல்றோம். ஐசோ ப்ரொபைல் அன்ட்டு சொல்றோம். ஆனா செகண்டரி ப்ரொபைல் அன்ட்டு சொல்றது இல்ல. இது வந்து செகண்டரி கார்பன் தான். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இது செகண்டரி கார்பன் தான். ஆனா இத செகண்டரி ப்ரொபைல்னு சொல்லக்கூடாது. ஐசோ ப்ரொபைல் அன்ட்டு தான் சொல்லணும். ஐசோன்னா செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஐசோன்னா செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இது ஐசோ ப்ரொபைல்னு சொல்லுங்க. செகண்டரி ப்ரொபைல்னு சொல்லிடாதீங்க. இங்க அன்சாச்சுரேஷன் செகண்டரி கார்பன்ல தான் இருக்குது. இருந்தாலும் ஐசோ ப்ரொபைல் அன்ட்டு தான் சொல்லணும். அடுத்து n is equal to 4 எடுத்துக்கலாம். n is equal to 4 னா C4H9 சொல்றோம். இங்க 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. 1 2 3 4 4 கார்பன் ஆட்டம்ஸ் ஸ்ட்ரெயிட் செயின்ல கொடுத்திருக்கோம். கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் தான் கொடுக்கணும். ஏன்னா ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா CnH2n + 1. அடுத்து அந்த 4 கார்பன் ஆட்டம்ஸை நான் இப்படி ஸ்ட்ரெயிட் செயின்ல இப்படி எழுதிட்டேன். அடுத்து 4 கார்பன் ஆட்டம்ஸை நான் எப்படி எழுதுறேன்னா இப்படி எழுதிக்கிறேன் 4 கார்பன் ஆட்டம்ஸை. ஸோ 4 கார்பன் ஆட்டம்ஸை இது போல நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை கொடுக்க போறேன். ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை இங்க கொடுக்க போறேன். ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க. இந்த கார்பன் கிட்ட 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துறேன். இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன்ஸ் கொடுக்குறேன். அடுத்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன்ஸ் கொடுக்குறேன். அடுத்த கார்பன் கிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் தான் கொடுக்க முடியும். அவ்வளவுதான் இருக்குது. இந்த கார்பனுக்கு தான் வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்குது. அதனால தான் இப்படி பாண்டை கொடுத்துருக்கோம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துடலாம். இந்த கார்பனுக்கு ஒரே ஒரு ஹைட்ரஜன் கொடுங்க, அப்புறம் பார்க்கலாம். இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துருங்க. இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த கார்பனுக்கு வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்குது. ஹைட்ரஜனும் இல்ல, கொடுக்க முடியாது. அதனால இதுக்கு வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை இல்லாம இருக்குதுன்ட்டு இப்படி பாண்டை போட்டு ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துருங்க. இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க. அடுத்து இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க. ஹைட்ரஜன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் இல்ல கொடுக்கறதுக்கு. அப்படின்னா இதுக்கு 4th வேலன்சி சாட்டிஸ்ஃபை இல்லாம இருக்குது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் கொடுங்க. இந்த கார்பனுக்கு 2 ஹைட்ரஜன்ஸ் கொடுக்க முடியும். அந்த 2 ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க. ஹைட்ரஜன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த கார்பனுக்கு 4th வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை இல்லாம இருக்கனால இப்படி பாண்டை கொடுத்துருங்க. இப்போ இதுக்கெல்லாம் நேம் எப்படி சொல்றதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் பியூட்டைல் என்று சொல்லுங்க. எல்லாத்தையும் பியூட்டைல் என்று சொல்லலாம். எல்லாத்தையும் பியூட்டைல் என்று சொல்லுங்க. எல்லாருக்கிட்டையும் 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால எல்லாரையும் பியூட்டைல் என்று சொல்லுங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் ஸ்ட்ரெயிட் செயின்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்குது. அடுத்து அந்த அன்சாச்சுரேஷன் பிரைமரி கார்பன்ல தான் இருக்குது. இப்படி இருந்தா நார்மல் என்று சொல்லுங்க, என் பியூட்டைல் என்று சொல்லுங்க. எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்குது. அடுத்து வந்து பிரான்ச், அதாவது அன்சாச்சுரேஷன் இந்த பிரைமரி கார்பன்ல இருக்குது. அதனால என் பியூட்டைல். இங்க பாத்தீங்கன்னா எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் ஸ்ட்ரெயிட் செயின்ல தான் இருக்குது. எங்க அன்சாச்சுரேஷனுக்குன்னா இந்த செகண்டரி கார்பன்ல அன்சாச்சுரேஷன் இருக்குது. இது ஏன் செகண்டரி கார்பன் என்று சொல்றீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இந்த கார்பன் இதோட டைரக்ட் லிங்கிங்ல இருக்குது. ரைட் சைட்ல இந்த கார்பன் இதோட டைரக்ட் லிங்கிங்ல இருக்குது. அப்படின்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ் இதோட டைரக்ட் லிங்கிங்ல இருக்கனால இது செகண்டரி கார்பன் என்று சொல்றோம். அதனால இதை வந்து என்னன்னு சொல்றோம்னா செகண்டரி பியூட்டைல் என்று சொல்றோம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கார்பனை டெர்ஷரி கார்பன் என்று சொல்றோம். ஏன் இதை எடுத்துக்கணும்னாக்கா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய கார்பன் இதோட டைரக்ட் லிங்கிங்ல இருக்குது. ரைட் சைட்ல இருக்கக்கூடிய கார்பன் இதோட டைரக்ட் லிங்கிங்ல இருக்குது. கீழே இருக்கக்கூடிய டவுன்ல இருக்கக்கூடிய கார்பன் இதோட டைரக்ட் லிங்கிங்ல இருக்குது. அதனால இது டெர்ஷரி கார்பன் என்று சொல்றோம். ஏன் இதை மென்ஷன் பண்ணனா இந்த கார்பன் தான் வேலன்சி கம்ப்ளீட் ஆகாம இருக்குது. எந்த கார்பன் கிட்ட வேலன்சி கம்ப்ளீட் ஆகலையோ அந்த நேமை எடுத்துக்கிறோம். இந்த கார்பன் கிட்ட இதனுடைய நேம் என்னன்னா டெர்ஷரி. அதனால இதை என்னன்னு சொல்றோம்னா டெர்ஷரி பியூட்டைல் அன்ட்டு நம்ம சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா இது வந்து செகண்ட் கார்பன். இந்த செகண்ட் கார்பன் கிட்ட பாத்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. 2 மெத்தில் குரூப்ஸ் இருந்து பிரைமரி கார்பன் அன்சாச்சுரேஷனா இருக்குது. பிரைமரி கார்பனுக்கு வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்குது. செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருந்து பிரைமரி கார்பன் வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகாம இருந்தா என்ன சொல்லலாம் ஐசோ அன்ட்டு சொல்லலாம். இது ஐசோ பியூட்டைல் அன்ட்டு சொல்றோம். இதை வந்து ஐசோ பியூட்டைல் என்று சொல்றோம். ஐசோ பியூட்டைல்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கணும். அடுத்து பிரைமரி கார்பன் கிட்ட வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கணும். அப்படி இருந்தா தான் ஐசோ பியூட்டைல் என்று சொல்லணும். ஆனா இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல ஐசோ ப்ரொபைல் சொன்னோம். எப்படி சொன்னோம்ட்டு பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல ஐசோ ப்ரொபைல் சொன்னோம். இந்த செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது பாருங்க. செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. செகண்டரி கார்பன் தான் அன்சாச்சுரேஷன்ல இருக்குது. இங்க ஐசோன்னு சொன்னோம். இங்க செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் கொடுத்துட்டு பிரைமரி கார்பனுக்கு அன்சாச்சுரேஷன் கொடுக்க முடியாது. ஓகேவா? செகண்ட் கார்பனுக்கு 2 மெத்தில் குரூப்ஸ் வரணும்னா இந்த செகண்ட் கார்பனுக்கு தான் வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கும். ஓகேவா? அப்போ ஐசோ ப்ரொபைல் இங்க மட்டும் தான் சொல்ல முடியும். வேற எதுவும் சொல்ல முடியாது. இதுக்கு வேற வழி கிடையாது.
சரி செகண்டரி ப்ரொபைல்னு சொல்ல வேண்டியது தானே அன்ட்டு நீங்க கேட்கலாம். ஆனா செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கிறதுனால தான் ஐசோ அன்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. பிரைமரி கார்பன்ல அன்சாச்சுரேஷன் இருக்குது. அதனால இதை வந்து ஐசோ பியூட்டைல் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தா என்னென்ன சொல்லலாம் பாருங்க. என் பியூட்டைல், செகண்டரி பியூட்டைல், டெர்ஷியரி பியூட்டைல், ஐசோ பியூட்டைல் இப்படி சொல்லலாம். அடுத்து n is equal to 5 எடுத்துக்கோங்க. n is equal to 5 எப்படி சொல்றேன்னா இது போல சொல்றேன். n is equal to 5 n is equal to 5 எப்படி சொல்லியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கார்பன் வந்து குவாட்டர்னரி கார்பன். ஏன் இதை குவாட்டர்னரி கார்பன் சொல்றேன்னா லெஃப்ட் சைட்ல இருந்து இந்த கார்பன் இதோட டைரக்ட் லிங்கிங்ல இருக்குது. ரைட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன் இதோட டைரக்ட் லிங்கிங்ல இருக்குது. கீழே டவுன்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன் இதோட டைரக்ட் லிங்கிங்ல இருக்குது. மேல டாப்ல இருக்கக்கூடிய இந்த கார்பன் இதோட டைரக்ட் லிங்கிங்ல இருக்குது. அதனாலதான் இதை என்னன்னு சொல்றேன்னா நியோ அன்ட்டு சொல்றோம். நியோன்னா குவாட்டர்னரி கார்பன் இருக்கணும், பிரைமரி கார்பன் கிட்ட அன்சாச்சுரேஷன் இருக்கணும், வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை இல்லாம இருக்கணும். அடுத்து வந்து இங்க 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால பென்ட் சொல்றோம். அடுத்து வந்து இது எந்த ஜெனரல் ஃபார்முலால வருதுன்னா அல்கைல், அதனால சஃபிக்ஸை வந்து ஒய்எல்னு சொல்லுங்க. அப்ப இதுக்கு நேம் என்னன்னா நியோ பென்டைல். இப்படிதான் இந்த அல்கைல் குரூப்ஸினுடைய நேம சொல்றோம். ஓகேவா? இதுல வந்து எந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷன் வரும்னா அந்த ஐசோன்ற வார்த்தையில தான். அதாவது ஐசோ ப்ரொபைல்ல செகண்டரி கார்பன் தான் செகண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கும். ஆனா செகண்டரி கார்பன் தான் வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகாம இருக்கும். ஆனா ஐசோபியூட்டைல்ல செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கும். ஆனா பிரைமரி கார்பன் தான் வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை இல்லாம இருக்கும். சரி, இது போல இந்த அல்கைல் குரூப்ஸை நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னாக்கா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, எப்படி காமன் நேம்ஸை சொல்றது, காமன் நேம்ஸை நம்ம எப்படி சொல்றதுன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ வந்து அல்கேன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த அல்கேன்ஸ்ல பாத்தீங்கன்னா என்னென்ன அல்கேன்ஸ்க்கு ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா CnH2n+2. இதுக்கு n is equal to 1 சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணா CH4. இதுக்கு காமன் நேம் மீத்தேன், ஐயூபேக் நேமும் மீத்தேன் தான். அதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. n is equal to 2 எடுத்துக்கிறோம். n is equal to 2னா C2H6. C2H6 எப்படி எழுதலாம்னா CH3 எழுதலாம். ஏன் CH3 எழுதுறேன்னா C2H6ல 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ் இப்படி எடுத்துக்கோங்க. இது எதுல வருதுன்னா அல்கேன்ஸ்ல வருது. இந்த ஏன் வந்தாவே கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். அதனால சிங்கிள் பாண்ட் கொடுத்துருங்க. இப்ப ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுங்க. இந்த கார்பனுக்கு எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுக்கலாம்னா 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுக்கலாம். இந்த கார்பனுக்கு 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுங்க. கொடுத்த பின்னாடி பாருங்க கார்பன் கிட்ட வேலன்ஸ் 4 இருக்குதா பாருங்க, 4 பாண்ட்ஸ் இருக்குதா பாருங்க, வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ இந்த காம்பவுண்ட்ல 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால ஈத் சொல்றோம். இது கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன்னு சொல்றோம். அதனால ஈத்தேன் இதுக்கு பேரு. அடுத்து n is equal to 3 எடுத்துக்கலாம். 3ன்னா C3H8 வருது. 3 கார்பன் ஆட்டம்ஸ் இப்படி எழுதிக்கோங்க. கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் கொடுங்க. அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுங்க. இந்த கார்பனுக்கு 3 கொடுத்தாச்சு, இந்த கார்பனுக்கு 2 கொடுத்தாச்சு, இந்த கார்பனுக்கு 3 கொடுத்தாச்சு. இதை கண்டென்ஸ் பண்ணி எப்படி எழுதலாம்னா இந்த கார்பன் கிட்ட 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கனால CH3, இது கிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கனால CH2, இது கிட்ட 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்கனால CH3, 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால ப்ரோப், அடுத்து கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன். அடுத்து n is equal to 4 எடுத்துக்கலாம். இங்க வந்து ஐயூபேக் நேமும் ப்ரோபேன் தான், காமன் நேமும் ப்ரோபேன் தான். n is equal to 4 எடுத்துக்கலாம். அது என்னன்னு சொல்லணும்னா C4H10 எடுத்துக்கிறோம். C4H10 எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்ன்றது பாருங்க. 4 கார்பன் ஆட்டம்ஸ் எப்படி கொடுத்தாச்சு, இன்னொரு 4 கார்பன் ஆட்டம்ஸை நான் இப்படி கொடுக்குறேன். அடுத்து வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுக்குறேன். இந்த கார்பன் கிட்ட சிங்கிள் பாண்ட் இருக்கனால இதுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுக்குறேன். இந்த கார்பன் கிட்ட 2 பாண்ட்ஸ் இருக்கனால இதுக்கு 2 ஹைட்ரஜன்ஸ், இதுக்கு 2 ஹைட்ரஜன்ஸ், இதுக்கு 3 ஹைட்ரஜன்ஸ். இந்த கார்பன் கிட்ட சிங்கிள் பாண்ட் இருக்கனால வேலன்ஸ் 4 சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இன்னும் 3 வேணும். அந்த 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க. இங்க 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க, இங்க 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க. இந்த கார்பன் கிட்ட 3 பாண்ட்ஸ் இருக்கனால 4th வேலன்ஸ் என்னன்னா ஹைட்ரஜன். ஓகே, இது மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு காமன் நேம் எப்படி சொல்றதுன்ட்டு நல்லா பாத்துக்கோங்க. 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால பியூட், இங்கேயும் 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால பியூட். அடுத்து கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன், இங்கேயும் கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்கனால ஏன். இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கார்பன் ஆட்டம்ஸும் ஸ்ட்ரெயிட் செயின்ல இருக்குது, அப்படின்னா நார்மல் செயின்ல இருக்குது, அதனால n. அடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த செகண்ட் கார்பன்ல 3 கார்பன் ஆட்டம் 3 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. இந்த காம்பவுண்ட்ல செகண்ட் கார்பன் கிட்ட 3 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது, அப்புறமா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இப்படி இருந்தா ஐசோ அன்ட்டு சொல்லணும். இது ஐசோ பியூட்டேன் அன்ட்டு சொல்லணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க செகண்ட் கார்பன்ல 3 மெத்தில் குரூப்ஸ் இருக்குதே அன்ட்டு அப்படி கேட்டுறாதீங்க. இதுக்கு வந்து எக்ஸப்ஷனலா இதை எடுத்துக்கோங்க. இது ஐசோ பியூட்டேன் அன்ட்டு நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஐயூபேக் நேம் ஈஸியா சொல்லிடலாம், ஆனா காமன் நேம் வந்து இது மாதிரி கன்ஃபியூஷன் எல்லாம் வரும் காமன் நேம்ல. அதனால்தான் எல்லா காம்பவுண்ட்ஸ்க்கும் காமன் நேம் கொடுக்க முடியல. ஓகேவா? இந்த ஐசோ பியூட்டேன்ல நல்லா கவனம் வச்சுக்கோங்க. செகண்ட் கார்பன் கிட்ட 3 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது, அப்புறமா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா ஐசோ பியூட்டேன்.
ஐசோன்னா செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் தானே இருக்கணும். கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இதை எக்ஸப்ஷனலா எடுத்துக்கோங்க. இதுக்கு காமன் நேம் வந்து ஐசோபியூட்டேன் தான். இது கவனம் வச்சுக்கின்னு தான் தீரணும். இந்த செகண்ட் கார்பன்ல 3 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது, அடுத்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா ஐசோபியூட்டேன் அன்ட்டு நம்ம சொல்றோம். இது வந்து காமன் நேம். ஐயூபேக் நேம் என்ன சொன்னோம்னா 2 மெத்தில் புரோபேன் அன்ட்டு சொன்னோம். இந்த 2 மெத்தில் புரோபேன்ன்றது ஐயூபேக் நேம். இதுக்கு ஐயூபேக் நேம் என்னன்னா ஜஸ்ட் பியூட்டேன். இதுக்கு ஐயூபேக் நேம் வந்து ஜஸ்ட் பியூட்டேன். ஆனா காமன் நேம் வந்து என் பியூட்டேன். இதுக்கு காமன் நேம் என்னன்னா ஐசோபியூட்டேன், ஐயூபேக் நேம் என்னன்னா 2 மெத்தில் புரோபேன். அது மாதிரி சொல்லிக்கோ. ஓகே. இப்போ n is equal to 5 எடுத்துக்கலாம். n is equal to 5ன்னா C5H12 வருது. இந்த C5H12ல நான் மெயினா எடுத்துக்கக்கூடியது என்னன்னா இதுதான். மீதி எல்லாம் தேவையில்லை. இதை எடுத்துக்கலாம் மெயினா. இங்க நல்லா பாத்துக்கோங்க. இங்க வந்து என்ன இருக்குதுன்னா குவாட்டர்னரி கார்பன் இருக்குது. இந்த இடத்துல குவாட்டர்னரி கார்பன் இது. ஓகேவா? இதுக்கு பேர் என்னன்னா இதுகிட்ட 4 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. இந்த குவாட்டர்னரி கார்பன் கிட்ட 4 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இதை வந்து நான் என்ன சொல்றேன்னா நியோபென்டேன் அன்ட்டு சொல்றேன். இதுதான் காமன் நேம், நியோபென்டேன். இது சப்போஸ் பிரான்ச்ல வந்துச்சுன்னா இது வந்து CH2 இருக்கும். இந்த CH3 வந்து CH2 இருக்கும். இது பிரான்ச்ல வந்தா அப்போ வந்து என்ன சொல்லணும்னா நியோபென்டைல் அன்ட்டு சொல்லணும். ஓகேவா? இங்க குவாட்டர்னரி கார்பன் இருக்குது. இந்த குவாட்டர்னரி கார்பன் கிட்ட எத்தனை மெத்தில் குரூப்ஸ் இருக்குதுன்னா 4 மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. இதுக்கு பேர் என்னன்னா நியோபென்டேன் அன்ட்டு சொல்லணும். இது பிரான்ச்சா வந்துச்சுன்னா இந்த CH3க்கு பதிலா CH2 இருக்கும். அப்போ நியோபென்டைல் அன்ட்டு சொல்லுங்க. ஓகேவா? இது வந்து காமன் நேம். இதுக்கு ஐயூபேக் நேம் சொன்னீங்கன்னா 2,2 டைமெத்தில் புரோபேன். இதுதான் ஐயூபேக் நேம். 2,2 டைமெத்தில் புரோபேன் வந்து ஐயூபேக் நேம். காமன் நேம் என்னன்னா நியோபென்டேன் சொல்றோம். சரி. இப்போ அல்கேன்ஸ்ல என்னென்ன காமன் நேம் வந்துச்சு நம்ம பார்த்திருக்கோம். ஓகே. இப்போ அல்கீன்ஸ்ல காமன் நேம் என்ன வரும் நம்ம பார்க்கலாம். இப்போ அல்கீன்ஸ்க்கு ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா CnH2n இதுதான் அல்கீன்ஸ்க்கு ஜெனரல் ஃபார்முலா. ஓகே. இப்போ இந்த n is equal to மினிமம் எவ்வளவு இருக்குன்னா 2 இருக்கணும், 1 இருக்கக்கூடாது. மினிமம் 2 இருந்தால் தான் அல்கீன் வரும். ஏன்னா இந்த ஈன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈன்ன்றது என்னன்னா சிசி டபுள் பாண்டை குறிக்குது. இந்த ஈன்ன்றது எதை குறிக்குதுன்னா சிசி டபுள் பாண்டை குறிக்குது. சிசி டபுள் பாண்ட் வேணும்னா அதாவது ஈன்னுனா ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. யாருக்கு இடையில? கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில. அப்போ ஒரு டபுள் பாண்ட் எதுனா மினிமம் 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருந்தா தானே டபுள் பாண்ட் எழுத முடியும். இல்லைன்னா எழுத முடியுமா? முடியாது. அதனால இங்க ஈன் வர்றதுனால இங்க சிசி டபுள் பாண்ட் நம்ம எழுதி தீரணும். ஓகே. அப்போ எண்ணுக்கு வந்து மினிமம் 2 தான் இருக்கணும். அப்போ n is equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னா C2H4 வருது. இங்க 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்படி எழுதிங்க. கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில கண்டிப்பா டபுள் பாண்டை கொடுங்க. அடுத்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுங்க. இதால 2 ஹைட்ரஜன்ஸ் எடுத்துக்க முடியும். இதுவும் 2 ஹைட்ரஜன்ஸ் எடுத்துக்கும். இப்போ இது எப்படி எதுனா CH2 டபுள் பாண்ட் CH2 சொல்றோம். இதுக்கு காமன் நேம் பார்த்துக்கோங்க எத்திலீன். இதுக்கு காமன் நேம் என்னன்னா எத்திலீன். ஐயூபேக் நேம் என்னன்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால டபுள் பாண்ட் இருக்கனால ஈத்தீன். ஈத்தீன் என்றது ஐயூபேக் நேம். எத்திலீன் என்றது காமன் நேம். நீங்க கூட பாத்தீங்கன்னா பாலித்தீன் கவர்ஸ் சொல்றோம்ல, அந்த பாலித்தீன் கவர்ஸ் எதுல இருந்து வருது? இந்த எத்திலீனை பாலிமரைசேஷனுக்கு எடுத்துன்னு போனாதான் பாலித்தீன் கவர்ஸ் வருது. ஓகேவா? அப்போ இதுக்கு CH2 டபுள் பாண்ட் CH2 எத்திலீன் சொல்றோம். ஐயூபேக் நேம் என்ன சொல்றோம்னா ஈத்தீன் சொல்றோம். இப்போ n is equal to 3 எடுத்துக்கலாம். n is equal to 3 என்ன சொல்றோம்னா C3H6 சொல்லலாம். இங்க 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த 3 கார்பன் ஆட்டம்ஸ் இப்படி எழுதிக்கோங்க. இங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் கொடுங்க. ஒரு டபுள் பாண்ட் மினிமம் ஒரு டபுள் பாண்ட் கொடுத்துருங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா சிங்கிள் பாண்ட் கொடுங்க. ஏன்னா இது வந்து அல்கீன்ஸ்ல வருது. அல்கீன்ஸ்னாக்கா ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். ஒரு கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கணும். ரிமைனிங் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் கொடுக்கணும். ஓகே. இப்போ ஒரு டபுள் பாண்ட் இங்க ஒரு டபுள் பாண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து சிங்கிள் பாண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து ஹைட்ரஜன்ஸை கொடுங்க. ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்கன்னா இதுகிட்ட ஒரு பாண்ட் இருக்கனால 3 ஹைட்ரஜன்ஸ் கொடுங்க. இதுகிட்ட 3 பாண்ட்ஸ் இருக்கனால ஒரு ஹைட்ரஜன் கொடுங்க. இதுகிட்ட 2 பாண்ட்ஸ் இருக்கனால 2 ஹைட்ரஜன்ஸ் கொடுத்துருங்க. ஓகே. இப்போ காமன் நேம் எப்படி சொல்றதுன்னா காமன் நேம் வந்து புரோபிலீன். இதுக்கு முன்ன என்ன பார்த்தோம்? எத்திலீன். இங்க நல்லா பாத்துக்கோங்க. இந்த இடத்துல நல்லா பாருங்க. ஈத்னா 2 கார்பன் ஆட்டம்ஸ், ப்ரோப்னா 3 கார்பன் ஆட்டம்ஸ். என்ன இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க? YL ENE இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. YL எழுதிட்டு அடுத்து ஈன் எழுதிக்க. ஈன்ன்றது டபுள் பாண்டுக்கு என்ன இன்க்ளூட் பண்ணிருக்கீங்கன்னா YL இன்க்ளூட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? சரி. இப்போ ஐயூபேக் நேம் பாத்தீங்கன்னா 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால ப்ரோப் CC டபுள் பாண்டுக்கு ஈன். ப்ரோபீன் இது வந்து ஐயூபேக் நேம். சரி. n is equal to 4 எடுத்துக்கலாம். n is equal to 4 எடுத்தா என்ன வரும்னா CH3 CH2 CH டபுள் பாண்ட் CH2 இப்படி ஒண்ணு எழுதலாம்.
அடுத்து பாத்தீங்கன்னா CH3 CH டபுள் பாண்ட் CH இப்படி ஒண்ணு எழுதலாம். அடுத்து பாத்தீங்கன்னா CH3 CH3 டபுள் பாண்ட் CH2. ஓகே, n is equal to 4 போட்டா இப்படி வரும். சரி, இதுக்கு நேம் எப்படி சொல்றது அன்ட்டு நம்ம இங்க பார்க்க போறோம். இதுக்கு நேம் என்ன சொல்லுவோம்னாக்கா 4 கார்பன் ஐட்டம்ஸ் இருக்கனால பியூட்டன்ட்டு சொல்றோம். அடுத்து YL இன்க்ளூட் பண்ணிடுறோம். அடுத்து ஈன் சொல்றோம், பியூட்டிலீன் அப்படி சொல்றோம். இதுக்கு அப்படி சொல்ல முடியாது. வேணும்னா என்ன சொல்லனா இது மெத்தில் இது மெத்தில் டைமெத்தில் எத்திலீன் வேணா அப்படி சொல்லலாம். வேற காமன் நேம் சொல்ல முடியாது. இங்க செகண்ட் கார்பன் கிட்ட 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கனால இது என்னன்னு சொல்றோம்னா ஐசோன்னு சொல்லிட்டு பியூட்டிலீன் அப்படி சொல்றோம். ஐசோ பியூட்டிலீன் அப்படி சொல்றோம். இந்த இடத்துல என்ன சொல்லிக்கோன்னா ஐசோ பியூட்டிலீன். இங்க வந்து ஐசோ பியூட்டிலீன் அன்ட்டு சொல்லிக்கும். இதுக்கு வந்து செகண்ட் கார்பன் கிட்ட 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு, 2 மெத்தில் குரூப்ஸ் இருக்கனால ஐசோ பியூட்டிலீன். இந்த இதை கவனம் வச்சுக்கோங்க. ஐசோ பியூட்டிலீன் எப்படி இருக்குன்னு கவனம் வச்சுக்கோங்க. இதை பியூட்டிலீன் சொல்றோம். ஐயூபேக் நேம் பாத்தீங்கன்னா இங்க வந்து என்ன சொல்லுவோம்னா பியூட் 1 சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா பியூட் 2 சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா 2 மெத்தில் புரோபீன் அப்படி சொல்லுவோம். 2 மெத்தில் புரோபீன். இதுக்கு ஐயூபேக் நேம். காமன் நேம் பாத்தீங்கன்னா ஐசோ பியூட்டிலீன். காமன் நேம் என்ன சொல்றோம்? ஐசோ பியூட்டிலீன் அன்ட்டு சொல்றோம். இது போலதான் அல்கீன்ஸ்க்கு வந்து காமன் நேம்ஸை சொல்றோம். ஓகே,